பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் மற்றும் என்னுடைய இஷ்ட தெய்வங்களையும் வணங்கி வாஸ்து குருமார்களையும் ஜோதிட குருமார்களையும் வணங்கி இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். இந்த வீடியோவில் வீடு கட்டக்கூடிய யோகம் எப்பொழுது வருகிறது, அந்த யோகத்திலே என்னால் வீடு கட்ட முடியுமா, ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷம் நிலைக்கக்கூடிய கார் மகிழுந்து எப்போ நான் வாங்குவேன், சரியா, அந்த கார் எனக்கு நிலைக்குமா, இந்த மாதிரியான விஷயங்கள் ஜாதக ரீதியாக எப்படி பார்க்கறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருவருடைய ஜாதக ரீதியிலே வீடு வாங்கும் யோகம், கார் வாங்கும் யோகம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம வழக்கம் போல காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் லக்னம் மேஷ லக்னமே எடுத்துக்கிறோம். மேஷ லக்னம், ஒரு லக்னத்துக்கு 4வது வீடு அப்படின்றது சுகஸ்தானம். இதுல தான் பார்த்தீங்கன்னா வீடு, மனை, கார் எல்லாமே இந்த 4ஆம் பாவம் தான். இந்த 4ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய கிரகம் என்ன? 4ஆம் பாவத்துல இதனுடைய அதிபதி சந்திரன். இதுல சந்திரன் இல்லாம வேற ஒரு கிரகம் நிற்கும் இல்லையா, அதனுடைய நிலை என்ன? இந்த சந்திரனுடைய நிலை என்ன? ஏன்னா 4ஆம் பாவத்தினுடைய அதிபதி சந்திரன். சந்திரனுடைய நிலை என்ன? ராகு கேதுக்களின் நிலை என்ன அப்படின்றத பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதை சந்திரன் எடுத்துடுறேன். சந்திரன் எங்கேயோ இருக்காருன்னு வச்சிங்களேன். இப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தானத்துக்கு ஒரு 10வது ஸ்தானத்தில் இருக்கிறார் சந்திரன், சரிங்களா. இங்கே இருக்கார் அப்படின்னா 10வது ஸ்தானத்தில் இருக்கார், சரிங்களா. இப்போ இந்த இடத்துல ஒரு ராகுவோ அல்லது கேதுவோ யாராவது ஒருத்தர் இந்த 4ஆம் பாவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தோஷமுள்ள மனை அமையுதுன்னு அர்த்தம், சரிங்களா. தோஷமுள்ள மனை அப்படின்னு அர்த்தம். கூடவே மாந்தி, தோஷமுள்ள மனை அமைகிறது அப்படின்னு அர்த்தம். இதுல இந்த ராகு கேது மாந்தி இதை தவிர்த்து வேற ஒரு கிரகம் நிக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சுக்கிரன் இங்க நிக்கிறார் அப்படின்னா, இந்த சுக்கிரன் அவருடைய தசா புத்தி காலங்கள் நடக்குதான்னு பார்க்கணும். நான் போன வீடியோக்களே சொன்ன மாதிரி ஒரு பாவம்ன்றது இன்னும் சில பாவங்களோட கனெக்டட்ல தான் இருக்கும், சரிங்களா. ஒரு பாவத்தை மட்டும் வச்சு உங்களால் அக்யூரேட்டா பலன் எடுக்க முடியாது. ஸோ அதன்படி 4ஆம் பாவத்துக்கு திரிகோண ராசியா 8, சரிங்களா. 8ஆம் பாவத்துக்கு திரிகோண ராசியா 12, 12ஆம் பாவத்துக்கு திரிகோண ராசியா திரும்பவும் 4. ஸோ அப்போ 8 12, சரிங்களா. அப்போ 4 8 12 இந்த கிரகங்கள், இந்த இடத்துல நிற்கக்கூடிய கிரகங்களின் தசா புத்தி நடக்கிறதா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சரிங்களா. இதனுடைய தசா புத்தி நடக்கிறதா, சரிங்களா. இந்த தசா புத்திகள் நடக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்தினுடைய அதிபதிகள் எப்படிங்க, இந்த இடத்தினுடைய அதிபதிகளுடைய திசை நடக்கணும், சரிங்களா. 2 பாயிண்ட். ஒன்று, இங்கேயே இருக்கக்கூடிய கிரகங்களின் தசா புத்திகள் நடக்கணும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்கு வீடு கொடுத்தவங்களுடைய தசா புத்திகள் நடக்கணும். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட்டும் இருக்கு. இந்த இடத்துல அதிபதிகள் இருந்தாங்க இல்லையா, இப்போ இந்த இடம்னா செவ்வாய் அதிபதி, இந்த இடம்னாக்கா குரு அதிபதி, இங்க சந்திரன் அதிபதி. இந்த இவர்களின் நட்சத்திரங்களில் வேறு ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் தசை நடத்தினாலும் இந்த இடம் ஆக்டிவேட் ஆகும். இந்த 4வது இடம்ன்றது ஆக்டிவேட் ஆகும், சரிங்களா. இது உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான, கார் வாங்குறதுக்கான காலம் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், சரிங்களா. கூடவே ராகு கேது மாந்தி, சரிங்களா. ராகு கேது மாந்தி இந்த 4 8 12 தொடர்பு இருக்கு அப்படின்னா ஒரு வாஸ்து குறைபாடு உங்க வீடுகளிலோ அல்லது நீங்கள் வாங்கியிருக்கும் மனைகளிலோ இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. அது சல்லி தோஷமா இருக்கலாம், மாந்தி தோஷமா இருக்கலாம், இல்லை கட்டின வீடா இருந்ததுன்னா திசை திருமண வீடா இருக்கலாம்,
அல்லது நவகிரகங்கள் சரியில்லாமல் சரியாக உட்கார வைக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரியான வாஸ்து குறைபாடுகள் உங்கள் வீட்டில் வரும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ கார் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி ரிப்பேர் ஆகலாம். ஒருவேளை ஒரு சிலருக்கு மட்டும், சரிங்களா, எல்லாருக்கும் ஒன்றும் இல்லை, ஒரு சிலருக்கு மட்டும் விபத்து ஏற்படலாம். சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ ஒரு வீடு வாங்கும் பொழுது, ஒரு கார் வாங்கும் பொழுது எனக்கு அந்த யோகம் இருக்கிறதா, இப்பொழுது நான் வீடு கட்டலாமா அப்படின்றத நீங்க முதல்ல பார்த்துக்கணும். எப்போ நான் வீடு கட்டக்கூடாது, எப்போ நான் கார் வாங்கக்கூடாது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒவ்வொரு பாவத்திற்கும் அந்த பாவத்தினுடைய 12ஆம் பாவம் தோற்கும், அதாவது தோற்கடிக்கும்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த 4ஆம் பாவம் தோத்து போகணும் அப்படின்னா யாருக்கிட்ட தோத்து போகணும்னா இந்த இந்த 4ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவத்துக்கிட்ட தான் தோத்து போகும். சரிங்களா? அப்போ இந்த 4ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம்ன்றது இதுதான். சரிங்களா? 3ஆம் பாவம், 7ஆம் பாவம், 11ஆம் பாவம், இந்த பாவங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களின் தசாபுத்தியோ அல்லது இந்த பாவங்களின் அதிபதிகளின் தசாபுத்தியோ நடக்கும் பொழுது நீங்க வீடு கட்டக்கூடாது. சரிங்களா? வீடு கட்டக்கூடாது, கார் வாங்கக்கூடாது. சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னா இந்த 4ஆம் பாவம் வந்து 12ஆம் பாவத்துக்கிட்ட தோத்துரும் இல்லையா? இந்த 4ஆம் பாவத்தினுடைய 12ஆம் பாவம். சரியா? இங்க தோத்துரும் அப்படின்னும் போது வீடு அந்த நேரத்தில் கட்டினீங்க அப்படின்னா விற்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கிறோம். உங்க கையை விட்டு நழுவக்கூடிய வாய்ப்புகளை அந்த தசா புத்தி உருவாக்கிறோம். இங்க ஜோதிட சாஸ்திரத்துல எல்லாமே வந்து அந்த தசா புத்திகளை பேஸ் பண்ணி தான் நமக்கு நல்லது கெட்டது தீர்மானிக்கப்படுகிறது. சரியா? நமக்கு வர வேண்டிய வரவுகளும் சரி, நாம் செய்ய வேண்டிய செலவுகளும் சரி, அந்த தசா புத்திகளின் அடிப்படையிலே நடக்கிறது. நல்ல தசா புத்திகளிலே நல்ல பலனும், கெட்ட தசா புத்திகளே கெட்ட பலனும் நடக்கிறது. மேலும் வேதகன், பாசகன், போதகன், காரகனை கொண்டும் நடக்கிறது. கிரகங்களின் நிகழ்வு இருப்பிடத்தை கொண்டும் கோச்சார நிகழ்வுகளை கொண்டும் தான் நடக்கிறது. சரிங்களா? இது மாற்றவே முடியாது. சரிங்களா? நான் போன வருஷம் பூரா நல்லா இருந்தேன், இந்த வருஷம் பார்த்தா ஆரம்பிச்சதுலேருந்தே எனக்கு சரியில்லைன்னு சொல்றவங்களும் உண்டு. போன வருஷம் பூரா கஷ்டமா இருந்துச்சுப்பா, இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்தே நல்லா இருக்கிறேன்னு சொல்றவங்களும் உண்டு. அதுக்கு காரணம் தசா புத்தின்றத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நமக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்லவைகளுக்கும் அத்தனை கெட்டவைகளுக்கும் காரணமாக இருப்பது நமது ஜாதகம் என்பதை உறுதியாகவே என்னால் இங்க சொல்ல முடியும். சரிங்களா? உங்களுடைய ஜாதகத்தை நீங்க எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்க, உங்களுக்கும் அதே போலதான் இருக்கும். சரிங்களா? மாறவே மாறாது. சரியா? சோ உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த 4ஆம் இடத்தை கொண்டே நடக்கிறது. ஸோ இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களை அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்ல சந்திக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.